ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கடைசியாக வெளிவந்திருக்கிற ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய், மம்தா பைஜு, பிரகாஷ் ராஜ், அப்புறம் பாபி தியோல், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. கடைசி எதுக்காக அவங்கள மறந்தேன் அப்படின்னா, அவங்களோட சீன்ஸே கம்மியா தான் வருது. படம் முழுக்கவே தளபதி விஜய் தான் தூக்கிக்கிட்டு போறாரு படத்த, அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி படங்கிறதுனால ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ட்ரீட்டா தான் இருக்கும். ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லாருக்குமே இந்த படம் புடிச்சிருக்கா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம வில்லன் வந்து ஒரு நாட்டையே கொடூரமா அழிக்க மாரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஹீரோ வந்து ஜெயில்ல இருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. அங்க வந்து வார்டனோட ஹெல்ப்பின் மூலமா நம்ம அம்மாவோட மறைவுக்கு போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த வார்டனே இறந்துடுறாரு. அவர் வந்து தான் மகள ஆ ஆர்மில சேர்க்கிறதுக்காக கேட்டிருக்காரு விஜய்ட்ட. அவரு அந்த பொண்ண ஆர்மில சேர்த்தாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதுல என்னென்ன பிரச்சனைகள சந்திச்சாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் சொல்லவே வேண்டாம். படம் முழுக்க அதிரி குதிரி பண்ணுவாரு. அவர் வார இடம் ஃபுல்லாவே ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து அப்படியே தெறிக்க விடுறாரு. டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், வேற லெவல்ல சூப்பராவே பண்ணியிருக்காரு. கடைசி படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்த அதே எனர்ஜி கடைசி படம் வர, கடைசி நிமிடம் வர அப்படியே இருக்கு. இதுதான் அவருக்கு கடைசி படம்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னும் அவர் நிறைய படம் நடிக்கணும்னு நம்புவாங்க. ஆனா அவர் வந்து இப்ப தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிட்டாரு. அதனால வாய்ப்புகள் கம்மி தான். படத்தோட முழு பலமே தளபதி விஜய்ன்னு தான் சொல்லணும். தளபதி விஜய வச்சு வினோத் வந்து ஒரு மாஸ் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அதே மாரி மாஸ் டயலாக்ஸு, மாஸ் டான்ஸு, சாங்ஸ்ன்னு பின்னி பெடல் எடுத்திருக்காரு நம்ம விஜய். அடுத்து பார்த்தீங்கன்னா, அ விஜய்க்கு அப்புறம் ஸ்கோர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மம்தா பைஜு தான். விஜய் கிட்டத்தட்ட விஜய்க்கு ஈக்குவலா விஜய்க்கு வந்து ஒரு சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுற ரேஞ்சுல ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறையா இடங்கள்ல சின்ன சின்ன ஓவர் ஆக்டிங் பண்ணாலும், ஆனா கடைசி ஆக்ஷன் சீக்வென்ஸ்லயும் சரி, சூப்பராவே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஆர்மிக்கு கடைசி போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. எதனால அவங்க வந்து வில்லன தடுக்குறாரு அப்படிங்கிறது தான் படத்துல கொண்டு போறாங்க. உண்மையிலேயே ஒரு 3 மணி நேரம் நல்ல ஸ்பீடான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே எப்பவும் போல தான் வந்து வர்றது 4 சீன் தான். அந்த 4 சீனும் ஹாய், பாய் அவ்வளோதான் முடிஞ்சுது. அவங்களோட வேலை ஒரு பாட்டு, 2 ஃபைட்டுக்குள்ள உள்ள வர்றது, ஹீரோ கூட 4 ரவுண்ட் சுத்துறது அவ்வளோதான். அதோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வில்லன் பாபி தியோல் அதாவது ஃபாரின் வில்லன் அதனால கோட் ஷூட் போட்டு வராரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அவர டெரரா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில இடையில சும்மா சும்மா வந்துட்டு போறாரு. கடைசி ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல சூப்பர் வில்லத்தனம் பண்ணியிருப்பாரு. உண்மையிலே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அ யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ற மாரி இல்லன்னாலும், கொஞ்சம் கணிக்கக்கூடிய கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த கிளைமேக்ஸ்ல வர லாஸ்ட் ஃபைட் சீக்வென்ஸ் நான் கரெக்ட்டா அந்த லாஸ்ட் பார்ட் வர்றதுக்கு முன்ன நான் கணிச்சுட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த எத வச்சு அவர் வில்லன் அத பண்றாருங்கிறது நீங்க கணிச்சீங்க அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் உண்மையிலேயே நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்ற எஸ்.ஜே. சூர்யாவும் கிட்டத்தட்ட பிரகாஷ் ராஜும் ஒரே மாரி தான். அவருக்கு குடுத்த ரோல சிறப்பா பண்ணியிருக்காரு. அத பத்தி வேற அவர் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா, பெரிய அளவு வில்லத்தனமான ரோலும் கிடையாது. நார்மலா ஒரு வந்துட்டு போற கேரக்டர் மாரி. ஆனா ஸ்டோரிக்கு முக்கியமான ஆள் மாரி வந்துட்டு போறாரு. உண்மையிலே பிரகாஷ் ராஜும் சூப்பராவே அவரோட ரோல பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆக்டர் விஜய், ஆ மம்தா பைஜு 2 பேருமே நல்ல பாசிட்டிவ்ன்னு தான் சொல்லணும். படம் முழுக்க அவங்க தான் வலம் வராங்க அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட சாங்ஸ் உண்மையிலே அதிரி புதிரி அந்த அப்பா மகள் சாங்ஸா இருக்கட்டும், இல்ல தளபதி கச்சேரியா இருக்கட்டும், ஒரு பேரே வரலாறா இருக்கட்டும், அப்படியே அந்த ஆ புல் அரிக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பாட்டுலயே நமக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயோட டயலாக் டெலிவரிஸ் ஒவ்வொரு டயலாக்லயும் அப்படியே புல் அரிக்குது. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து விஜய் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும், மம்தா பைஜிக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையிலே அப்பா, மகளுக்குள்ள ஈக்குவலான கெமிஸ்ட்ரி வந்து வந்துகிட்டு இருக்கு. கடைசி ஃபைனல்ல உள்ள ஃபைட் வரைக்கும் ஃபைனல் ஃபைட் வரைக்குமே அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல பாசிட்டிவ்ன்னு இருந்தா, நெகட்டிவ்ங்கிறது கண்டிப்பா இருந்து தான் ஆகும். உண்மையிலேயே
இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு நல்லா பிடிக்கும். மத்தவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா, தேவையில்லாத டயலாக்ஸ் டெலிவரீஸும், அரசியல் திணிப்பும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப சரியா உட்காரல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு கட்டத்தில பாபி தியோல் தான் வில்லன். ஆனா, அவர வில்லன் ஆக்குனதே பிரகாஷ் ராஜ் தான் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா, பிரகாஷ் ராஜ எதிர்க்காம அவர் வந்து விஜய எதிர்ப்பாரு. எதுக்காக? ஏன்? அப்படிங்கிறது தான் பாதி பேருக்கு புரியல. ஏன்னு தெரியல. ஒருவேளை இந்த பிளாஷ்பேக் சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா, நல்லா இருந்திருக்கும். அ 3 மணி நேரம் படம்ங்கிறதுனால ரொம்ப இடையில தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் திணிச்சு திணிச்சு கொண்டு வந்த மாரி இருக்கு. அ சாதாரணமா சொல்லப்போனா ஒரு ஹட்சிமுத்து படம் மாரி இல்ல. முழுசா இந்த படத்தோட ஒன்லைன் ரிவ்யூ என்னன்னா, தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு இது ஒரு லாஸ்ட் மட்டன் பிரியாணி. இதத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.